வேதாஜி, நீங்க திருப்பியும் அதே நினச்சி அழுந்துக்கிறீங்க. புரியுது, கஷ்டமாக தான் இருக்கும். என்னைக்குமே பேசாத அப்பா அப்படி பேசிட்டாரு. அது அவர் வீட்டில் எல்லாத்தோட உங்கள் மேலே தான் அதிகமாக நம்பிக்கை வச்சிட்டாரு. அது நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்ற ஆதங்கத்தில் இந்த மாதிரி பேசிட்டாரு. நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, உங்களுக்கு நல்ல மனசுன்றதை அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு. நீங்கள் எல்லாருக்குமே நல்லதான் நினைக்கிறீங்க, ஆனால் உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. நானும் ஆரம்பத்தில் அப்படி தானே இருந்தேன். இல்லை, இப்போ நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்சிருக்கீங்கிற மேட்ரு அப்பாவுக்கு தெரியாது. அது என்ன எதுக்காக நீங்கள் பண்ணீங்கன்ற ஒரு நாள் தெரிய வரும். அப்போ ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இவராவது நம்மள புரிஞ்சுக்கிட்டாரு. யார் உங்களை தப்பா பேசினா என்ன, பேசாட்டி என்ன? நான் உங்களை தப்பா நினைச்சு உங்களை பத்தி தப்பா பேசினாதான் தப்பு. தேங்க்ஸ். இல்ல, இந்த வீட்ல இருக்கிற யாருமே என்ன புரிஞ்சுக்கல. கல்பனா, அனிதா, மாமா, இவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. ஆனா நான் உங்களை எவ்வளவோ ஹர்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டீங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கணும் என்னமோ குழந்தை மாதிரி பேசினீங்களே. நான் தானேங்க உங்களை புரிஞ்சுக்கணும். அதானேங்க லாஜிக்கு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது எனக்கு புரியல. ஏங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நல்லவங்கள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க, அவங்கள கேவலப்படுத்துவாங்க. ஆனா அவங்க யாருன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உதாரணத்துக்கு ஏசுநாதருங்க, அவர் எவ்வளவு நல்லவர், எல்லாத்துக்கும் எவ்வளவு நல்லது பண்ணாரு. அவரே அடிச்சு சிலுவையில தொங்க விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் யாருன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உலகமே ஒரு தெய்வமா கொண்டாடுதுங்க. அதுதான் உண்மை. மனுஷங்களே இப்படிதாங்க, திடீர்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க, இல்ல கீழே போட்டு மிதிப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் போய் எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இது அப்படிதான், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்ணை தொடுங்க, கண்ணை தொடுங்க தாஜி. இப்படி பாக்குறாங்க. நாகராஜா, ஏதோ பேசி அவங்க மனசை டச் பண்ணிட்ட போல இருக்குது. என்ன பேசணும்னா ஃபீலிங்ஸ். இது ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க பத்து தூங்கிக்கோங்க. மாப்பிள வேதாஜிடா, வாங்க வேதாஜி. இந்த இருங்க, இறங்குப்பா இறங்குப்பா. காசு விடு. வேதாஜி, போன மாட்டேன், என்னாச்சு? சக்சஸா? தெரியும், நீங்க போய் பேசினா சக்சஸ் ஆகாம இருக்குமா? செம்ம. வண்டியில இருக்க, ஏறுங்க. ஏமா அந்த இடத்துல நிப்பாட்டுவாமா. ஓகே, ஏறுங்க வேதாஜி. போலாம், ரைட். ஏ தினகர். ஏ தினகர். இனி நீ எப்படி உன் புருஷன் கூட சேர்ந்து வாழறன்னு பாக்குறேன். நிக்க வண்டி நிக்க. காசு கொடுங்க. கொடு. பாட்டி பார்த்து ஏறு. மெல்ல. ஏ தினகர்.
பல்ல இல்ல, ஏத்து ஏத்து ஏத்து, போடா போடா போடா. தம்பி, எந்த நடிகை அது? இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. பாட்டி, இது நடிகை இல்ல. என்னது? இது வேறயா? பாட்டி, இது நடிகை இல்ல, இவரோட பொண்டாட்டி. கேக்குதா? பொண்டாட்டியா? ஆமா. என்னப்பா இந்த காலத்து பசங்க நடிகை போட்டோவை தான் ஒட்டி வச்சு பார்த்திருக்கேன். நீ என்னடானா பொண்டாட்டி போட்டோவை ஒட்டி இருக்க? இவரு அப்படிதான். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாட்டி, இவரோட பொண்டாட்டி தான் இவருக்கு எல்லாமே. அப்படியா? ஆமா. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்டியாடிமா, பொண்டாட்டி போட்டோவை ஆட்டோல ஒட்டி வச்சிருக்காங்க தம்பி. எங்க காலத்திலயும் ஆம்பளைங்க இருந்தாங்களே, ஒரு நாள் கூட அன்பா பேசினது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் திட்டுதான். என் புருஷன் 10 புள்ள கொடுத்தாரே தவிர ஒரு நாள் என் போட்டோவை வச்சுட்டது இல்ல. அந்த காலத்து நடிகைங்க சாவித்திரி போட்டோவையும் சரோஜா தேவி போட்டோவையும் தான் வச்சுட்டு இருந்தார். இந்த தம்பி என்னடானா பொண்டாட்டி போட்டோவை வச்சிருக்கார். இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? எங்க காலத்துல யாரும் இப்படி பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுத்தது இல்ல. இந்த காலத்திலயும் அப்படிதான் இருக்காங்க. ஏதோ இந்த தம்பி மாதிரி சில பேர் இருக்காங்க. தம்பி, சாமி போட்டோவை ஒட்டி வச்ச மாதிரி உன் பொண்டாட்டி போட்டோவை வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். தம்பி, உண்மையிலேயே உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவ. உன்னை போல ஒரு தரனா பார்த்ததே இல்ல, ஓ உசுர பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல. உன்னை போல ஒரு தரனா பார்த்ததே இல்ல, ஓ உசுர பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்க முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே. சரிதான். வண்டி இப்படி போகுதா? மாப்பிள்ள, எனக்கெல்லாம் வாழ்க்கையில இன்னும் எதுவுமே நடக்கலடா. அது என்னடா அப்போ? இல்ல, கொஞ்சம் ரோட்டை பார்த்து ஓட்டேன் ப்ளீஸ். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறோம். நீ தம்பி, கொஞ்சம் ஓரமா நிறுத்துப்பா. கைப்படுறா கைப்படுறா கைப்படுறா. இந்தா போடுறேன். ஓடேர் ஓடேர் ஓடேர். நிப்பாட்டே. சரி, வா வா, இறங்க இறங்க. வா பாட்டி, பொறுமையா பொறுமையா. ஏண்டிமா, நீதானே அந்த போட்டோல இருக்கிறது? ஆமா பாட்டி. ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் கூடவே அமைதியா வந்துட்டு இருந்தியேம்மா. என்ன அழகா இருக்க என் தங்கம். அம்மாடி, இவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா. நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேம்மா. இப்ப மாதிரி எப்போ சந்தோஷமா இருமா. அம்மாடி, கோயிலுக்கு போயிட்டு சுமங்கலி பூஜை பண்ணிட்டு வரேன். இத வச்சுக்கோ. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, வாங்கிக்கோமா. ஆண்ட அனுபவிச்சவ, என் கையால குடுக்கறேன். நீ நன்னா இருப்ப, வச்சுக்கோமா. நன்னா இருமா. தேங்க்ஸ் பாட்டி.